இங்க அக்ரிலிக் மீடியமை வந்து ஃபாஸ்ட் ட்ரையிங் மீடியம்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம சென்னையோட அட்மாஸ்பியர்க்கு எடுத்துட்டீங்கன்னா, ஹை ஹியூமிடிட்டி, ஹை டெம்பரேச்சர். இந்த இடத்துக்கு 8லேருந்து 10 செகண்டுக்குள்ள அக்ரிலிக் பெயிண்ட் ட்ரை ஆயிடும். அப்போ நல்ல ரியலிஸ்டிக்கான வொர்க் பண்ணும்போது கொஞ்ச நேரமாவது அது வெட்டா இருந்தா தான் நம்ம பிளெண்டிங் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த ப்ராடக்ட்ட மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரு ரிட்டார்டர். அதாவது அக்ரிலிக் பெயிண்ட் ட்ரை ஆகறத ரிட்டார்ட் பண்ணும். ரிட்டார்டிங் அப்படின்னா தடுக்கிறது. சீக்கிரமா ட்ரை ஆக விடாது. ஒரு 5 செகண்ட், 6 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு பெயிண்ட் வந்து வொர்க்கபிள் கன்சிஸ்டன்சில இருக்கும். அப்போ நம்ம ரியலிசம்லாம் பண்ணும்போது பிளெண்டிங் எல்லாம் சீக்கிரமா பண்ணிக்கலாம். ஸோ இது லிக்விட்லயும் வருது, ஜெல் ஃபார்ம்லயும் வருது. இதை யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல கொஞ்சமா இந்த ரிட்டார்டர் எடுத்துக்கிட்டு, மீதி ஃபுல்லா தண்ணிய போட்டு வச்சுருவேன். அத பெயிண்ட் எங்கெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கணும், அது மேல ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, ரிட்டார்டர் நெறையவும் என்னோட பெயிண்டோட போகாது. ஆனா, கொஞ்சமா என்னோட பெயிண்ட் எப்பவுமே வொர்க்கபிள் கன்சிஸ்டன்சில இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இம்பாஸ்டோ. அதாவது என்னோட பெயிண்டிங்கில ஒரு எம்போஸ் வேணும், ஒரு 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் வேணும்னா இந்த இம்பாஸ்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய்ங்க. இப்போ பெயிண்ட் கூடயே மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுக்கான சில மீடியம்ஸ் இருக்கு. அதை பற்றி பார்ப்போமா? கிளியர் லெவலிங் ஜெல். இதோட வேலை என்னென்னா, ப்ரஷில் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கோடு வரைஞ்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்னு வச்சுப்போம். இந்த ஜெல்ல கொஞ்சமாக கலந்தீங்கன்னா அந்த 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இழுக்க முடியும், ஃபுல் பெயிண்ட் கன்சிஸ்டன்சியோட. இது யூஸ் பண்ணும்போது பிளெண்டிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது மேட் ஜெல். அதாவது எனக்கு பெயிண்ட் காஞ்ச உடனே இருக்கிற ஃபினிஷ் வந்து கிளாஸியாக வேண்டாம், எனக்கு மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் கலந்துக்கலாங்க. இதுக்கு பேர் மேட் ஜெல். இப்போ மேட் ஜெல்லுன்னு ஒன்று இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இது கிளாஸ் ஜெல்லுங்க. இது போட்டோம்னா நார்மலாக இருக்க ஷைனை விட அதிகமாகவே ஷைனிங் இருக்கும். இது பேர் அக்ரிலிக் மீடியம் கிளாஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. இதை கிராக்கல் மீடியம்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே ஒரு லேயர் பெயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மீடியமை போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பெயிண்ட்டை போட்டிங்கன்னா பெயிண்ட் வெடிக்குங்க. வெடித்து கீழே இருக்க பெயிண்ட்டு கண்ணுக்கு தெரியும்.